நீங்கள் பைபிளில் 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கங்க. அந்த வசனத்தில் இருந்து தான் நம்ம கொஞ்ச நேரம் தியானித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு என்னுடைய மெசேஜினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, போராட்டங்களை மேற்கொள்ளுவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன, அல்லது இப்படி சொல்லலாம், போராட்டங்களை மேற்கொள்ளுவதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆயுதங்கள் அல்லது யுக்திகள் என்ன. ஏன்னா நமக்கு முன்பாக ஓடினவர்கள், தேவனுக்காக தேவனை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவபூர்வமாக அனுபவித்தவர்கள், அவங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்தப்ப, அவங்க வாழ்க்கையில போராட்டங்கள் வந்தப்ப, அவர்களுடைய வாழ்க்கையில நெருக்கங்களும் உபத்திரவங்களும் சிறையிருப்புகளும் உண்டான பொழுது அவங்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, நம்ம இன்னைக்கு எந்த வழியா கடந்து போறோமோ, ஒருவேளை ஊரு பேரு மாறி இருக்கலாம், பிரச்சனை மாறி இருக்கலாம், ஆனா பிரச்சனையினுடைய தன்மை ஒன்றுதான். அப்ப அவங்க அதை எப்படி கையாண்டாங்க, அவங்க அதை கையாண்டு அதுலேருந்து எப்படி ஜெயம் பெற்றாங்க. ஏன்னா அந்த பைபிளில் எழுதியிருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தை. நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. சத்தியமான வார்த்தை இது. இது 7 தரம் உருக்கப்பட்ட சுத்த பொண்ணுக்கு சமமா அந்த வார்த்தை இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, தாவீதையும் அவனோடு இருந்த 600 பேரையும் அவர்களுக்கு உண்டான அனைத்தையும் அமலேக்கியர்கள் என்ன பண்றாங்கன்னா சிறைப்பிடித்து கொண்டு போயிடுறாங்க. அதான் அங்க சப்ஜெக்ட் இருக்கு. அப்ப அந்த சிறையிருப்புல இருந்து, அந்த போராட்டத்தில் இருந்து அவர்கள் எப்படி விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க அப்படிதான் அங்க எழுதப்பட்டிருக்கு. அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணனா நம்ம வாழ்க்கையிலையும் விடுதலை நிச்சயம். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் நம்ம ஃபாலோ பண்ணுனா இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற விடுதலை, இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம், இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற உயர்வு, இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா நன்மைகளும் நமக்கு 100% உறுதியா நிச்சயமா நமக்கு கிடைக்கும்ன்றதுல சந்தேகமே கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு கர்த்தர் தாம் வெளிப்படுத்தின வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையில விழுந்து போகலையா. ஆண்டவர் சொன்ன அத்தனை வார்த்தையும் அவங்க வாழ்க்கையில நிறைவேறிச்சான். அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் இன்றைக்கு அந்த விடுதலையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த உயர்வை, அந்த நன்மையை நம்ம எதுல தேடணும்னா இந்த வேதத்தை தேடணும். வேதத்தின் வெளிச்சத்தில் தேடணும். வேதத்தினுடைய ஃபார்முலால நம்ம தேடினா அதை நாம் வாழ்க்கையாக்கி கொள்ள முடியும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்தால், 1வது வசனம், தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாவுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியோர்களையும்
பெரியோர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். கவனிங்க, இங்க ஆண்டவருடைய வார்த்தை அந்த 2வது வசனத்துல ஒரு பாயிண்ட்டை நம்ம கவனிக்கணும். அங்க என்ன எழுதி இருக்குன்னா, சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் என்ன பண்ணிட்டாங்க? பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். சிஸ்டர் நல்ல வசனத்தை கவனிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் அக்கினியினால சுட்டரிச்சாச்சு, எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. அப்ப அமலேக்கியன் என்ன பண்ணியிருக்கலாம்? அமலேக்கியர்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? எல்லாத்தையும் கொன்னு போட்டு இருந்திருக்கணும். நல்லா கவனிங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிசாசு நமக்கு உரியதை எல்லாம் சிறைப்பிடிக்க அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா நமக்குரிய எந்த காரியத்தையும் அவன் கொன்று போட முடியவே முடியாது. நம்மை சிறைப்பிடிக்கலாம், நம்மளை நெருக்கலாம், நம்மளை உபத்திரவப்படுத்தலாம், நம்மளை பாடுகளுக்கு உட்படுத்தலாம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், யோபுவுடைய வாழ்க்கையில கூட யோபுவுக்கு உண்டான எல்லாத்தையும் அழிச்சான். ஆனா என்ன பண்ண முடியல? யோபுவை அழிக்க முடியல. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள், போராட்டங்கள் நாம் சந்திக்கும் போது ஒன்ன மைண்ட் பண்ணணும், சத்துரு என்ன சிறைப்பிடிக்கலாமே தவிர டெம்பரவரியா என்னுடைய காரியத்தை அவன் அடைச்சி வைக்கலாமே தவிர தற்காலிகமாக எனக்குரிய காரியங்களை அவன் தள்ளி போடலாமே தவிர அவன் பர்மனண்டா நிரந்தரமா அவனால என் வாழ்க்கையில அவன் எதையும் செய்ய முடியாது. அவனுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற எல்லை வரைக்கும் தான் அவன் அவனுடைய தாக்கத்தை, அவனுடைய தாக்குதலை, அவனுடைய அகோரத்தை காண்பிப்பான தவிர என்ன பண்ண முடியாது? என்ன வாஸ் அவுட் பண்றதுக்கு அவனுக்கு என்ன கிடையாது? ரைட்ஸ் கிடையாது. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, தைரியமா உட்காருங்க. என்ன கொன்று போட்டுருவானோ, அழிச்சிருவானோ, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவானோ கிடையாது. அவன் என்ன பயமுறுத்தலாம், என் விசுவாசத்தை கொஞ்சம் நிலை குலைந்து போக செய்யலாம், என்ன தடுமாற செய்ய வைக்கலாம். ஆனா என் சாப்டரை அவனால என்ன பண்ண முடியாது? க்ளோஸ் பண்ண முடியவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு, யோபுவனுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு, தாவீதுனுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில அவர் பிறக்கிறப்பவே மூர்க்கமா எழும்பினான், கொன்று போடும்படி. 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் அவன் கொண்டு போட இது பண்ணான். ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? அவன் மற்ற எல்லாரையும் அவனால கொண்டு போட முடிஞ்சிச்சே தவிர இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ண முடியல, அவனால முடியவே முடியல. அவர் ஊழியத்துக்கு வருகிற காலத்துல பிசாசு வந்தான், சோதிச்சான். ஆனா என்ன பண்ண முடியல? இயேசுடைய சப்ஜெக்ட, இயேசுடைய வாழ்க்கையை, இயேசு கிறிஸ்துவுக்கு மேல் இருந்த தேவ திட்டத்தை, பிதா அனுப்பின தேவ திட்டத்தை அவனால முடிக்க முடியல. இயேசுவினுடைய ஊழியத்தில் அப்பொழுது அவன் வந்தான், சிலுவையின் பாடுகளை கொண்டு வந்தான், அவரை கொன்று போட எல்லாம் பண்ணனா. ஆனா வேத வார்த்தை சொல்லுகிறது, மரணத்தை அவர் ஜெயமாய் விழுங்கினார். மரணத்தை தடுத்து நிறுத்த அவனால முடியவில்லை. மரண உபாதைகளின் கட்டை தேவன் அவிழ்த்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. யோபுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தான். அன்று சொல்றாரு,
அவன் ஜீவன் மேல மட்டும் என்ன பண்ணாத, நீ கைய வைக்காத. எல்லாத்தையும் வேணாலும் எடுத்துக்க. அப்ப என்ன அர்த்தம்னா, நம்மளை அழிக்கிறதுக்கு வரலாம், நம்மளை நஷ்டப்படுத்துறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு, நம்மளை முடக்கி விடுறதுக்கு அவனுக்கு என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஆனா என் சப்ஜெக்டை, என் லைஃபை அவனால ஒரு நாளும் க்ளோஸ் பண்ண முடியவே முடியாது. ஏன்னா அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. அதற்கு தேவன் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்படி அனுமதிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி அனுமதிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அது இயேசுநாதருக்கு நல்லாவா இருக்கும்? சொல்லுங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஜான்சன் தோத்து போயிட்டான். அது இயேசுநாதருக்கு நல்லாவா இருக்கும்? உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? இந்த இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாங்க, பிசாசு ஜெயிச்சிட்டான். அது இயேசுநாதருக்கு நல்லாவா இருக்கும்? ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரரை வனாந்திரத்தில் கொன்று போடுறேன்னு சொல்கிறப்ப மோசேஸ் சொல்கிறான், ஆண்டவரே நீர் இந்த ஜனத்தை கொன்று போட்டினா சுற்றில் இருக்கிற ஜாதிகள்லாம் இதை கேள்விப்பட்டா உங்கள் நாமத்துக்கு அவகீர்த்தி உண்டாகும். நல்லா சொல்லுங்க. உடனே ஆண்டவர் மனசு மாறிட்டார். ஆமாப்பா, நீ சொல்கிறது கரெக்டு தான். இந்த வனாந்திரத்தில் இவங்கள இப்போ இவங்க கீழ்ப்படியில் இவங்க என் கட்டளை மீறிட்டாங்க, நான் கொன்று போட்டுட்டா ஊரில் இருக்கவங்களாம் என்ன தெரியுமா சொல்லுவான்? இவன் கீழ்ப்படியாமல் போனான். அதை சொல்ல மாட்டான். எதை தெரியுமா சொல்லுவான்? அவங்க தெய்வத்துக்கு என்ன இல்லை, கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பலன் இல்லை. இன்னும் நல்லா சொல்ல போனால் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க தெய்வத்துக்கு சக்தி இல்லை. இன்னும் நல்லா சொல்ல போனோன்னா அவங்க தெய்வத்துக்கு வக்கு இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சு? அப்போ ஆண்டு விட்டுருவாரா? விட மாட்டார். தைரியமா இருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இப்படிலாம் நடந்துருச்சு. இப்ப தாவீதும் அவன் கூட இருந்த 600 பேரும் இப்ப அங்க வந்து பார்த்தா எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு அக்கினியினால சுட்டெரிக்கப்பட்டு இவர்கள் எல்லாரும் கொண்டு போயிட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 6வது வசனத்தை பார்த்தா, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தைகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்பர் 1, சத்துருவின் கையிலிருந்து விடுதலையை நாம் சம்பாதிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்று, நம்ம திடப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, சத்துரு நம்முடைய வாழ்க்கையில சிறைப்பிடித்து கொண்டு போன சகல நன்மையையும் நாம் திருப்பிக் கொள்ள வேண்டுமானா முதல்ல நம்ம திடப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, திடப்படுத்திக்கணும், தைரியப்படுத்திக்கணும். உங்களை நமக்கு பிரச்சனை வரும், நமக்கு போராட்டம் வரும், உபத்திரவம் வரும், அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும், பழி சொல் வரும். நம்ம சொல்லாததை சொன்னேன்னுவாங்க, செய்யாததை செஞ்சேன்னு சொல்லுவாங்க, பேசாததை பேசுனேன்னு சொல்லுவாங்க, ப்ரூஃப் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. கவனிங்க, தாவீது ஏற்கனவே பிரச்சனை, ஏற்கனவே அவன் முழு குடும்பம் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிடுச்சு. இப்ப கூட இருந்தவங்க எல்லாரும் ஒரு டைம்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு காரணம் யார் தெரியுமா? தாவீது தான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் பிரச்சனை வரும், கடைசியில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க?
இதெல்லாம் உன்னால தான் வந்துச்சு. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கடன் யாரால வந்துச்சு? உன்னால தான் வந்துச்சு. ஏன் இப்படி ஆச்சு? உன்னால தான் வந்துச்சு. ஏன் இப்படி இருக்கு? உன்னால தான். நீ பண்ணினதுல தான் இப்படி ஆயிடுச்சு. அதை பிசாசு பண்ணானா, அதை எய்த்த வீட்டுக்காரன் பண்ணானா, இல்லை சொந்தக்காரன் பண்ணானோ, ஆனால் என்ன தெரியுமா பேர் வரும்? எல்லாம் ஒன்னால தான் ஆச்சு. நல்லா கவனிங்க. இங்க எல்லாரும் தாவீதை பிளேம் பண்றாங்க. தாவீதுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. உங்க வாழ்க்கையில கூட இந்த பிரச்சனை வரும். உங்க குடும்பத்துக்குள்ள இந்த பிரச்சனை வரும். எல்லாரும் என்ன பண்றாங்க? இப்ப இந்த இக்கட்டான நிலையில எல்லாரும் பதட்டப்பட்டு வார்த்தை லூஸ் டாக்கிங் விட்டு வரமுறையை தாண்டி எல்லாரும் சேர்ந்து தாவீதை குற்றப்படுத்தி உங்க வாழ்க்கையில நீங்க போராட்டத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா, உங்களை நீங்க திடப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா, உங்களை குற்றப்படுத்தும் போது எந்த வார்த்தையுமே நீங்க பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அடுத்து பதில் சொல்லவே கூடாது. அதுக்கு உங்க மேல வருகிற விமர்சனத்துக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சத்துருவை மேற்கொள்ள முடியாதுங்க. சத்துருவை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இக்கட்டான நிலையில தாவீது ஒரு வார்த்தை பேசலையே, வீணான வார்த்தைகள் பேசவே இல்லையே. நம்ம வாழ்க்கையில சத்துருவின் போராட்டங்களை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா நல்லா கவனிங்க, வீணான எந்த வார்த்தைகளையும் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம பேசவே கூடாது. பேசினா என்ன ஆகும் தெரியுமா? பிரச்சனை இன்னும் பெருசாகும். என்ன ஆகும்? பிரச்சனை இன்னும் பெருசாகும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஏற்கனவே பிரச்சனை, இதுல இன்னும் வார்த்தைக்கு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோங்க, இன்னும் பிரச்சனை அதிகமாயிரும். எல்லாரும் தாவீதை பேசுறாங்க, தாவீது ஒன்னும் பேசல. வேத வார்த்தை சொல்லுகிறது, அவன் தன்னைத்தானே கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள திடப்படுத்துறதுனா என்ன? கர்த்தருக்குள்ள திடப்படுத்துறதுனா என்ன? வசனத்துல, ஜெபத்துல, உபவாசத்துல, தேவ பிரசன்னத்துல காத்திருக்கிறதுல போய் அமர்ந்து, ஆண்டவரே இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதற்கு நடுவுல நான் உம்மை தேடுறேன், உம்முடைய சமூகத்துக்கு வரேன், உம்முடைய முகத்திற்கு முன்பாக வருகிறேன், ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து நம்மளை பலப்படுத்தி கொள்ளுவது தான் கர்த்தருக்குள் திடப்படுத்துவது. ஹல்லேலூயா. அதுதாங்க கர்த்தருக்குள்ள நம்மளை பலப்படுத்தி கொள்ளுவதுதான் நம்ம பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில வருகிறதற்கான வழிகளை நமக்கு காண்பிக்கும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பதற்றத்துல இருக்கிறாங்க, பதற்றத்துல பேசுறாங்க. ஆனா தாவீது பதட்டப்படாம, வீண் வார்த்தைகளை பேசாம, எந்த பிரச்சனையானாலும் சரி அந்த பிரச்சனையை யாரால தான் தீர்க்க முடியும்னா கர்த்தரால் மாத்திரம் தான் தீர்க்க முடியும். எந்த போராட்டமானாலும் சரி அந்த போராட்டத்தை யாரால் மாற்ற முடியும்னா கர்த்தரால் மாத்திரம் தான் மாற்ற முடியும். கர்த்தரால் மாத்திரம் தான் மாற்ற முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்க சத்ருவின் போராட்டங்களை வீழ்த்தி நாம் அதுல ஜெயம் கொள்ளணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒன்று, கர்த்தருக்குள்ள நம்மளை திடப்படுத்தணும், கர்த்தருக்குள்ள நம்மளை பலப்படுத்தணும், ஆவியில நம்மளை பலப்படுத்தணும். உள்ளான மனுஷனை கர்த்தருக்குள்ள பலப்படுத்தணும். நம்மளுடைய ஆவிய, நம்முடைய ஆத்துமாவை என்ன பண்ணணும்னா கர்த்தருக்குள்ள நம்ம பலப்படுத்தணுங்க. கர்த்தருக்குள்ள பலப்படுத்தணும், கர்த்தருடைய வார்த்தையில பலப்படுத்தணும், கர்த்தருடைய பிரசன்னத்துல பலப்படுத்தணும். நம்மளை போய் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நம்ம பலப்படுத்தி கொண்டால் ஒழிய, பவுல் சொல்றான், என்னை பலப்படுத்துகிற
கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஆமா, அந்த சத்துருவின் தாக்கம் நம்ம மேல பாருங்க. சங்கீதம் 57 முதல் வசனம் வாசிங்களேன். எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டி கொள்ளுகிறது. நல்லா கவனிங்க. விக்கினகங்கள் கடந்து போகும் மட்டும் என்ன சொல்றாரு? இந்த பிரச்சனை தனியிற வரைக்கும், இந்த போராட்டத்தின் தாக்கம் என் வாழ்க்கையில குறைகிற வரைக்கும் எங்க வருவேன்? உம்முடைய சட்டைகளின் நிழலிலே வந்து வந்து தங்குவேன், அடைவேன். இதுதான் கர்த்தருக்குள்ள நம்மளை பலப்படுத்துவது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது இந்த பிரச்சனையினுடைய வீரியம் தணிந்து போகும் மட்டும். ஒரு சில பிரச்சனை 2 நாள்ல தீந்துரும், ஒரு சில பிரச்சனை 1 வாரத்துல தீந்துரும், ஒரு சில பிரச்சனை சில மாதங்கள் ஆகும், ஒரு சில பிரச்சனை வருடங்கள் ஆகும், ஒரு சில பிரச்சனை கூட பிறந்த பிறப்பு மாதிரியே என்ன ஆகும்? ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப இதை சால்வ் பண்ணுவது எப்படி? அதை தான் தாவீது அங்க சொல்றாரு. விக்கினகங்கள் கடந்து போகும் மட்டும், இந்த பிரச்சனை கடந்து போகும் மட்டும். அப்ப இதுல என்ன அர்த்தம்? பிரச்சனை நிரந்தரம் இல்லைன்னு அர்த்தம். எதுங்க? பிரச்சனை நிரந்தரம் இல்லை. அப்ப என்ன? இந்த பிரச்சனை கடந்து போகக்கூடிய ஒன்று, இந்த இக்கட்டு கடந்து போகக்கூடிய ஒன்று. இந்த நெருக்கம் என் வாழ்க்கையில நிரந்தரமானது அல்ல, இது என்னை விட்டு கடந்து போகக்கூடிய ஒன்று. அப்ப தாவீது சொல்றாரு இங்க, இது கடந்து போகும் மட்டும் உம்முடைய சட்டைகளின் நிழலிலே வந்து நான் என்ன பண்ணுவேன்? தங்குவேன். இங்க அதுக்கப்புறம் அப்படியே நீங்க கீழே பார்த்தா 7வது வசனத்துல சொல்றாரு, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். 8வது வசனத்துல சொல்றாரு, உம்மை துதிப்பேன்னு சொல்றாரு. 11வது வசனத்துல சொல்றாரு, தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. 3வது வசனத்துல சொல்றாரு, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோக இருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை இரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். எப்ப? நான் அவருடைய சட்டைகளின் நிழலிலே இந்த விக்கினகம் கடந்து போகும் மட்டும். இந்த உபத்திரவத்தினுடைய தாக்கம் என் வாழ்க்கையிலே தணிந்து போகும் மட்டும். நான் அவருடைய சட்டைகளின் நிழலிலே இருக்கும் பொழுது அவர் சத்தியத்தை அனுப்புவார், அவர் கிருபையை அனுப்புவார், அவர் பரலோகத்தில் இருந்து ஒத்தாசையை அனுப்பி என்னை இரட்சிப்பார். அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? உம்முடைய சட்டைகளின் நிழலிலே தங்கி இருப்பேன். 40:1 சொல்றாரு, கர்த்தருக்காக பொறுமையுடனே காத்திருக்கிறேன், பொறுமையா காத்திருக்கிறேன். அவர் என் பக்கமா சாய்ந்து என் சத்தத்தை கேட்கிற வரைக்கும், அவர் என்னை தூக்கி எடுக்கிற வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன். நல்லா கவனிங்க. சில உபத்திரவத்துல இருந்து நம்ம விடுதலை ஆக்கப்படுறதுக்கு கர்த்தருடைய வேலை வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். எப்படின்னா, இப்ப தாவீது வாழ்க்கையில சவுல் வாழ்நாளெல்லாம் சத்துருவா இருந்தான். இப்போ ஒரு டைம் பார்த்தா தாவீதினுடைய கையில கர்த்தர் சவுலை ஒப்பு கொடுத்துட்டாரு. கூட இருக்கிறவன் சொல்றான், அந்த பாரு உன் சத்துருவை கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுத்த நாள் இதுதான், பாரு உன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனா அவன் என்ன தெரியுமா சொல்றான்? நான் தீங்கு செய்ய மாட்டேன்,
அவர் மரணம் சந்திக்கிற வரைக்கும், அவரா ஆண்டவர் அவர் ஜீவனை எடுக்கிற வரைக்கும், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் மேல கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, நல்லா கவனிங்க, இப்ப அந்த டைம் கிடைச்ச நேரம் சவுல தாவீது கொண்டிருந்தா பிரச்சனை தாவீது லைஃப்ல முடிஞ்சு. அடுத்த ராஜா தாவீது தான். தாவீதுக்கு நல்லா தெரியும், ஏன்னா கர்த்தர் அங்க அவன் வீட்டுல அவன் சகோதரர்கள் நடுவே அபிஷேகம் பண்ணும்போதே தாவீதுக்கு தெரியும் அடுத்த ராஜா தாவீது தான். அப்ப ஒரு பெரிய வாய்ப்பு தாவீதுக்கு கிடைச்சியும் என்ன பண்ணல, பரலோகத்துல இருந்து தேவன் ஒத்தாசையை அனுப்பி, சத்தியத்தை அனுப்பி, ரட்சிப்பை தருகிற வரைக்கும். அங்க பாருங்களேன், அடுத்த வசனத்துல 4வது வசனத்துல, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன், அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமா இருக்கு. எல்லாம் பிரச்சனை சூழ்ந்திருக்கு. ஆனா அவன் சொல்றான், இந்த விக்கினகங்கள் கடந்து போகும் மட்டும் கர்த்தாவே உமது சட்டைகளின் நிழலிலே நான் இருப்பேன். அதனாலதான் சங்கீதம் 138:8 கெத்தா எழுதுறாது, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அப்ப இந்த போராட்டத்தை, இதுல விடுதலையை நான் பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்னை கர்த்தருக்குள்ள பலப்படுத்திக்குவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வெட்கப்பட்டு போகாம இருக்கணும்னா, சத்துருவின் கையிலிருந்து ஒரு பூரணமான விடுதலையை நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையாக்கி கொள்ள வேண்டுமானால் நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணு, இந்த பிரச்சனை நேரத்துல, போராட்டமான நேரத்துல, இக்கட்டமான நேரத்துல, எல்லாம் கல்ல எடுத்து அடிக்கிறதுக்கு ரெடியா நிக்கிற நேரத்துல தாவீது என்ன பண்ணுனா, கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். உங்களை நீங்க திடப்படுத்தணும். எப்படி? தேவ சமூகத்துல போய், இப்போ ஒரு பிரச்சனையா, அந்த பிரச்சனைக்கா போய் தேவ சமூகத்துல காத்துருங்க, தேவ சமூகத்துல ஜெபிங்க. அதுக்கு விடுதலை என்ன வழின்றத ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். அதுல இருந்து தப்பிப்பது எப்படி, அதுல இருந்து வெளியே வருவது எப்படி, அது ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வரைக்கும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கும் பொழுது, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, ஏற்கனவே எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு போயாச்சு. இப்ப கூட இருந்த 600 பேர் என்ன பண்ணிட்டான், கல் எடுத்து அடிக்கிறதுக்கு நிக்கிறான். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், புடிச்சிட்டு போனவனை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி இந்த கூட இருக்கான் பாருங்க. ஆனா தாவீது அப்படிலாம் பண்ணவே இல்லை. எனக்கு ஏன் அவன் அப்படி பண்ணலன்னா, அடுத்து யுத்தத்துக்கு போகும்போது கீழே பார்த்தா அந்த 600 பேரை தான் கூட்டிட்டு போகணும். அவனுக்கு நல்லா தெரியும், என் சப்போர்ட்டே இவங்க தான், எனக்கு உதவியா இருக்கவங்களே இவங்க தான். ஏதோ இன்னைக்கு ஒரு பலகீனத்தின் நிமித்தம் என்ன பண்றாங்க, கல் எடுக்கிறாங்க, என்னை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க, என்னை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. இவங்க கர்த்தர் எனக்கு கொடுத்தவங்க, கர்த்தரால கொடுக்கப்பட்டவங்க இவங்க. இந்த நேரத்தில் இப்ப தாவீது என்ன பண்றாருன்னா, வேத வார்த்தை 7வது வசனத்தை 8வது வசனத்தை பார்த்தா, 8வது வசனத்துல தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று என்ன பண்ணான் சிஸ்டர், பிரதர், ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். இது ஆண்டவர்கிட்ட கேட்கிற நேரமா? இது புடிச்சிட்டு போயிருக்கதெல்லாம் யார சொல்லுங்க? அவன் மனைவி, அவன் பிள்ளைங்க, அவனுக்கு உண்டானதை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. இங்கதான் தாவீதுனுடைய வெற்றியை நம்ம கவனிக்கணும். அந்த ஒரு இக்கட்டான நேரத்துல மனசுல தோன்றதெல்லாம் செய்யாம, எப்படி இக்கட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப, மனசுல நிறைய மனிதர்களுடைய எண்ணம் அநேகம்
நிறைய எண்ணம் வரும். இவங்கள பார்க்கலாமா, அவங்கள பார்க்கலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, வானத்தை அப்படியே கயிறா திரிச்சிடலாமா, நிறைய வரும், நிறைய எண்ணம் வரும். ஆனா தாவீது பாருங்க, தன்னுடைய இருதயத்தில் தோன்றுகிற காரியத்தை செய்யாம ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்றானா, வேத வார்த்தை சொல்லுகிறது, என்ன பண்ணனா, ஜெபம் பண்ணினான்னு இருக்கா. இங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. ஜெபம் பண்றது வேற, ஆலோசனை கவுன்சிலிங் கேட்கறது வேற. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க கையை பிடி சொல்லுங்க, ஜெபம் பண்றது வேற. இன்னைக்கு ஜெபத்தையும் கவுன்சிலிங்கையும் போட்டு இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. இங்க போய் ஆண்டவர்கிட்ட கவுன்சிலிங் கேட்கறான். என்ன கேட்கறான்? நான் போட்டா, நான் போனா எனக்கு வெற்றி கிடைக்குமா? நல்லா கவனிங்க. நம்ம தாவீதா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஆண்டவரே நான் போறேன், கிறிஸ்துவ இயேசுவுக்குள் எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்னோட இருக்கிறீர், எனக்கு என்ன பண்ணும் வெற்றி. இவன் அந்த சப்ஜெக்டுக்கெல்லாம் போகவே இல்லை. இங்க கேட்கறான், ஆண்டவர்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்கறான். ஆண்டவரே நான் போட்டா, நான் போனா என் கையில ஒப்பு கொடுப்பீரா? நமக்கு என்ன பிரச்சனைனா, போய் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறது தான் பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, ஒருவேளை அவர் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? எப்படி வேண்டான்னு சொல்லிட்டார்? ஏன்னா நம்ம ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்போம், உன்னை வாங்கணும், உன்னை செய்யணும்னு நம்ம ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்போம். இப்ப போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? நல்லா கவனிங்க. இவன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். பிடிச்சிட்டு போயிருக்கிறது யாரு? மனைவிய, அவனுடைய பிள்ளைகளை, அவனுக்கு உண்டானதை, அவன் கூட இருந்தவர்களுடைய நன்மையை கவனிக்கணும். நீங்க கவனிக்கணும். எனக்கு எவ்வளவுதான் நெருக்கமானவர்களாக இருந்தாலும், எனக்கு நெருக்கமானவர்கள் இப்பொழுது நெருக்கத்துக்குள்ள இருந்தாலும், கர்த்தருடைய ஆலோசனை இல்லாம, கர்த்தருடைய திட்டம் இல்லாம, கர்த்தருடைய சித்தம் இல்லாம நான் என்ன பண்ண போவது இல்லை. எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய போவதில்லை. ஆமென் சொல்லுங்க. எனக்கு எவ்வளவுதான் நெருக்கமானவர்களாய் இருந்தாலும், எனக்கு நெருக்கமானவர்கள் நெருக்கத்துக்குள்ள இருந்தாலும், ஆண்டவரே உங்க ஆலோசனை இல்லாம நான் என்ன செய்ய மாட்டேன். நான் இந்த காரியம் செய்ய மாட்டேன். நீங்க போ சொன்னா போறேன், நீங்க போக சொல்லலையா, நீங்க வேணான்னு சொல்றீங்களா, நான் என்ன பண்ண மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன். இப்ப இவன் கர்த்தர்கிட்ட போய் கேட்டா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ போ. என்ன சொல்றாரு? நீ போ, நீ பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் என்ன பண்ணுவ, நீ திருப்பி கொள்ளுவ. நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் எந்த இடத்துலையுமே நம்ம சிறைப்பிடிக்கிறப்ப நீங்க பாருங்க, யூத ஜனத்துக்கு விரோதமா, யோசேபாத்துக்கு விரோதமா 3 தேசத்தின் ராஜாக்கள் வராங்க. யோசேபாத்தும் யூத ஜனங்களும் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே நாங்க என்ன செய்யறதுன்னு இப்ப தெரியலையே அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போங்கள். ஆண்டவர் எப்பவுமே நம்மள்ட்ட என்ன சொல்றாருன்னா, நீ சத்துரு கையில சிறைப்பிடிக்கப்பட்டுட்டனா நீ யுத்தம் பண்ணுன்னு சொல்றாரு. நீ அதற்கு எதிராக புறப்படுன்னு சொல்றாரு. நீ அதற்கு எதிராக எழும்பி உனக்குள்ள இருக்கிற தேவ பலத்துல, உனக்குள்ள இருக்கிற தேவ கிருபையில நீ போ, எதிர்த்து நில் சத்துருவ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்று எப்போதுமே நம்மளை அப்படியே சத்துரு கையில மாட்டிட்டேனா நீ அப்படியே இருன்னு சொல்லல, அந்த சத்துருவுக்கு எதிராக புறப்படுன்னு சொல்றாரு. நம்முடைய அறிவில்லாமையினாலேயோ அல்லது அறியாமையினாலேயோ சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில நெருக்கத்துக்குள்ள நம்ம மாட்டிட்டோம்.
அந்த நெருக்கத்துக்கு எதிராக, அந்த சத்துருவுக்கு எதிராக நம்ம என்ன செய்யணும்னா போராடணும். நம்ம போராடணும், நம்ம எழும்பணும், நம்ம எழும்பணும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் எந்த இடத்திலுமே அவருடைய ஜனம் சிறைப்பிடிக்கப்படும் போது, நெருக்கப்படும் பொழுது, உபத்திரவப்படும் பொழுது, நீ வேண்டாம்ப்பா அப்படியே இருந்துரு, நீ அதே அந்த மாதிரியே இருந்துரு அப்படிலாம் சொல்றது கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அதற்கு எதிராக எழுந்து புறப்பட்டு நீ போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆமென், ஆமென். நீங்க நல்லா கவனிங்க. சில பிரச்சனை வந்துருச்சு உங்க வாழ்க்கையில, சில போராட்டம் வந்துருச்சு, சில நெருக்கம் வந்துருச்சு. நீங்க என்ன செய்யணும்னா அதற்கு எதிராக புறப்பட்டு நீங்க அந்த சத்துருவை அழித்து ஜெயம் எடுக்கிற வரைக்கும் அதற்காக நீங்கள் என்ன கிரயத்தை செலுத்த வேண்டுமோ அதை செலுத்தித்தான் ஆகணும். ஆமென். நீங்க பின்வாங்கவே கூடாது. சங்கீதம் 18 தாவீது சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். நம்ம அதுக்கு எதிராக எழும்பிதான் ஆகணும். கடன் பிரச்சனையில மாட்டிட்டோமா, அதுல இருந்து வெளியே வரதுக்கு எழும்பிதான் ஆகணும். அசுத்த ஆவியின் போராட்டத்துக்குள்ள மாட்டிட்டோமா, என்ன செய்யணும் தெரியுமா? என்னமோ நடக்கட்டும் அப்படின்னு உட்காந்து சீரியல் பார்த்துட்டு, சினிமா பார்த்துட்டு, சிரிக்கலாம் வாங்க பார்த்துட்டு, ஜெபிக்கலாம் வாங்க பார்த்தாலும் பரவாயில்ல, சிரிக்கலாம் வாங்கன்றத பார்த்துட்டு, அதை இதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு, அது இது எது அதை பார்த்துட்டு, நிறைய ரியாலிட்டி ஷோலாம் ஓடுது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உணர்வச்சு என்னமோ நடந்துட்டு போட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. யாராவது இளிச்சவாய் ஊழியக்காரன் கிடப்பான் நமக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதுக்கு, நமக்காக போராடி ஜெபிக்கிறதுக்கு. நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு விடுதலை கிடைக்கவே கிடைக்காது, விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிதான் கிடக்குறாங்க. அசுத்தாவி போராட்டமா அது அப்படியே இருக்கட்டும், கடன் பிரச்சனையா அது அப்படியே இருக்கட்டும், பிள்ளைங்க ஊதாரியா போயிடுச்சா அது அப்படியே இருக்கட்டும், கணவன் ஊதாரியா போயிட்டாரா அது அப்படியே இருக்கட்டும், மனைவி ஊதாரியா போயிட்டாலா அது அப்படியே கிடக்கட்டும். அப்படி இருக்கக்கூடாது. அதிலிருந்து வெளியே வரத்திற்காக என்ன என்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அத்தனை முயற்சிகளையும் தேவ ஜனங்களாய் இருக்கிற நாம் அந்த முயற்சிகளை எடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, விடுதலைக்கான ஒரு தவணையை ஆண்டவர் தருவாருங்க. விடுதலைக்கான ஒரு தவணை காலத்தை ஆண்டவர் தருவார். நினிவே பட்டணத்தை கர்த்தர் அழிக்க போறார் அக்கிரமத்து நிமித்தம். ஆனா அதை கேட்ட உடனே அவர்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல போய் உபவாசித்து புசியாமல் குடியாமல் இருந்து ஸ்தோத்திரம் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தர் பக்கமா திரும்பினப்ப கர்த்தர் என்ன தெரியுமா செஞ்சாரு? எந்த தீங்க செய்வேன்னு சொன்னாரோ அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். மனாசேன்றவன் நாள் நிமித்தம் பார்த்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சப்ப அது நிமித்தம் அவன் சிறைப்பிடிக்கப்பட்டு வெண்கல சங்கிலில கட்டி எருசலேமுக்கு கொண்டு போகும்போது, பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் போது அந்த போற வழியிலேயே தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து தான் பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பினப்ப கர்த்தர் அவனுக்கு இரக்கம் காட்டினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய நன்மைகள் சிறைப்பிடிக்கப்பட்டுருச்சு. எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம், எங்கேயோ கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம், எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. ஆனா அதுல அப்படியே அமிழ்ந்து, அதுல அப்படியே மயங்கி அது அப்படியே போகட்டும். சிலர்லாம் பாருங்களேன், தலைவலி இருக்கும், ரொம்ப நாளா தலைவலி இருக்கும். கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அது எனக்கு பழகிருச்சுங்க. எப்படிங்க? ஒரு என்ன மாத்திரடா அது சோத்திரம், கம்பெனிக்கார பிரச்சனைக்கு வந்துட போகிறான், டோலாவை போடு, க்ரோசிங் போடு, அது போட்டால் சரியாயிடும். சிலருக்கு பிரச்சனை பழகிருச்சு, அதுலேயே அப்படியே வாழ்ந்துடலாம், அதுலேயே வாழ்ந்துடலாம். சில ஆளுனா பேயோடைய வாழ்கிறாங்க, சில ஆளுனா மாம்ச சுபாவத்திலே வாழ்கிறாங்க. அதுலேருந்து விடுதலைக்கான ஒரு வழியை அவங்க தேடலை, விடுதலைக்கான காரியத்தில் முயற்சி எடுக்கலை. சிலருடைய வாழ்க்கையில சாப கட்டு அதுலயே அப்படி அது பழகிருச்சு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருடைய வாழ்க்கையில சிறையிருப்பு, அந்த சிறையிருப்புல இருந்து வெளியே வரணுன்ற எண்ணம் இல்லை, விடுதலைக்கான முயற்சி எடுக்கணும்னு எண்ணம் இல்லை, அதுல அப்படியே பழகிருச்சு. ஆனா தாவீது என்ன பண்றானா, வேத வார்த்தை சொல்லுது 9வது வசனம், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். அடுத்த வசனம் 10வது வசனம், தாவீதோ 400 பேரோடும் கூட என்ன பண்ணனா, தொடர்ந்து போனா. அப்ப என்னன்னா, அவனுடைய முயற்சியை கைவிடல. என்ன பண்ணல, நான் விடமாட்டான், சத்துரு கையில விட மாட்டேன், என் நன்மையை சத்துருடைய கையில விட மாட்டேன், சத்துரு என்னது சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், கர்த்தர் என் கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய்னு சொல்லி இருக்கிறாரு, நீ அந்த தண்டை மேற்கொள்ளுவாய்னு சொல்லி இருக்காரு. தாவீதுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சுங்க, அவன் எதையுமே பாதியில விட்டுட்டு வந்தவன் இல்லை. நல்லா ஆமென் சொல்லுங்க எல்லாரும். பாதியிலே அவன் விட மாட்டான். நீங்க பைபிள் வசனத்துல கவனிச்சு பாருங்களேன். 1 சாமுவேல் 17:35 வாசிங்களேன். 34 வாசிச்சா புரியும். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை நான் தப்பு வச்சேன். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுங்க? பிடிச்சிட்டான், என் மந்தையில் இருக்க ஆட்டை சிங்கம் பிடிச்சிருச்சு, எதிராளியாகிய பிசாசானவன் என் குடும்பத்தை பிடிச்சிட்டான், பிள்ளைகளை பிடிச்சிட்டான், என் ஆசீர்வாதங்களை பிடிச்சிட்டான், நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன், நான் தொடர்ந்து போய் அதை என் கைக்கு தப்பு வைப்பேன். ஆமென், ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கை சிறப்பிடிக்கப்பட்டிருக்கலாம். தாவீது தொடர்ந்து போய் பின்தொடர்ந்து போய் விடாய்த்து போயிட்டாங்க. கூட வந்தவங்க சில ஆளுனா வரமாட்டேன்ட்டாங்க, முடியல எங்களாலன்ட்டாங்க. ஆனா தாவீது என்ன பண்ணல, நான் விட மாட்டேன், சத்துருடைய கையில நான் விட மாட்டேன், சத்துரு சிறைப்பிடிக்க நான் விட மாட்டேன். நீங்க விடுதலையை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரே வழி என்ன தெரியுமா? ஒரு நாள் ஜெபிச்சா பத்தாது, தொடர்ந்து ஜெபித்து தொடர்ந்து ஜெபித்து தொடர்ந்து ஜெபித்து. ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு தடவை ஒரு ஊழியக்காரருடைய செய்தியை கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சுபாவம், என்னை விட வயதில் முதிர்ந்த பரிசுத்தவான்களுடைய அந்த தேவனோட நடக்கிற ஊழியக்காரங்களுடைய வார்த்தையை நான் ரொம்ப கேட்பேன், பிரசங்கத்தை கேட்பேன். கவனிங்க. அப்போ அந்த ஊழியக்கார்ட்ட ஒரு அம்மா ஆலோசனை கேட்குறாங்க. அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க, அந்த வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படாதவங்க. அப்போ அந்த கூட்டத்தில், ஐயா என் வீட்டுக்காரருடைய ரட்சிப்புக்காக 10 வருஷம் ஜெபம் பண்ணிட்டேன், என் வீட்டுக்காரர் இன்னும் ரட்சிக்கப்படல. எத்தனை வருஷம் ஜெபம்? 10 வருஷம் ஜெபம் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, 10 வருஷம் ஜெபம் பண்ணி கர்த்தர் கேட்கல, கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்பாரு? ரட்சித்திருப்பார்ல. இப்ப நான் ஜெபிக்கட்டுமா வேண்டாமா? இந்த ஐயாவுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. சொன்னாரா, அம்மா 10 வருஷம் ஜெபம் பண்ணிட்டீங்கல்ல, இன்னும் ஒரு வருஷம் ஜெபம் பண்ணி பாருங்க. எப்படிங்க? இன்னும் ஒரு வருஷம் ஜெபம் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐயா போயிட்டாராம். கவனிங்க. சரி, இந்த ஐயா சொல்லிட்டாரேன்னு இந்த அம்மா ஜெபம் பண்ணியிருக்காங்க. அடுத்த 6வது மாசத்துல அந்த வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டுட்டார். சில காரியத்துக்கு சிலருடைய ரட்சிப்புக்கு 10 வருஷம் 6 மாசம் ஜெபிச்சா தான் என்ன வந்துருக்குது.
லட்சக்கணக்கில் கடன் வாங்கி வச்சிருக்கோமே, எவ்வளவு ஜெபம் பண்ணணும்? ஊருப்பட்ட பேய் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்க, எவ்வளவு ஜெபம் பண்ணணும்? சில பேய்க்கெல்லாம் ஒரு நாள் ஜெபம் பத்தாது. ஆனா நம்ம என்ன தெரியுமா இருப்போம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணிட்டோமா, வெள்ளிக்கிழமை சாயங்காலமே என்ன ஆயிரணும்? வெள்ளிக்கிழமை சாயங்காலமே என்ன ஆயிரணும்? வெள்ளிக்கிழமை உபவாசம் இருந்து கடனுக்கு ஜெபம் பண்ணிட்டோமா, சனிக்கிழமை காலையில எல்லா கடனும் என்ன ஆயிரணும்? போயிடணும். சில காரியத்துக்கு சில வருடங்கள் ஜெபிச்சு தான் ஆகணும், போராடி தான் ஆகணும், உபவாசித்து தான் ஆகணும், யுத்தம் பண்ணித்தான் ஆகணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புறேன். கர்த்தருக்குள்ள கவனிங்க, கவனிங்க. சில காரியங்களுக்கு சில வருடங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து தான் ஆகணும், தொடர்ந்து போராடி தான் ஆகணும். இன்னைக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டோம், ஒரு நாள்ல எல்லாம் மாறிடும் எதிர்பார்க்க முடியாது. சில பிரச்சனை வெகு காலம் இருக்கும், சில பிரச்சனை ஒரு நாள்ல மாறிடும், ஒரு வாரத்துல மாறிடும். நம்ம பிரச்சனையினுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்முடைய ஜெபம் இருக்கணும், அந்த அளவுக்கு நம்மகிட்ட உபவாசம் இருக்கணும், அந்த அளவுக்கு நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும். ஒருவேளை இந்த அந்த அம்மா 10 வருஷம் ஜெபம் பண்ணிட்டேன்னு ஜெபத்தை விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? 6வது மாசத்துல கர்த்தர் ரட்சிக்கணும்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த 6 மாசம் ஜெபத்தை விட்டுருந்தா ரட்சிப்பின் திட்டம் என்ன ஆயிருக்கும்? நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு காரியத்தை கர்த்தர்கிட்ட கொண்டு போய் வச்சிட்டோம், அதுல விடுதலையை பார்க்கிற வரைக்கும், அதுல கர்த்தருடைய கரத்தை பார்க்கிற வரைக்கும், அதுல கர்த்தருடைய நன்மையை பார்க்கிற வரைக்கும் ஜெபத்தை விடவே கூடாது, விடவே கூடாது. தாவீதோ தொடர்ந்து போனான். அவன் ரீசன் சொல்லியிருந்தா சொல்லியிருக்கலாம், 600 பேர்ல எத்தனை பேர் வரமாட்டேன்ட்டாங்க? 200 பேர் வரமாட்டேன்ட்டாங்க. நாங்க 400 பேர் என்ன பண்ண போறோம்? இல்ல, தாவீது கிட்ட கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கு, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். உங்கள்கிட்ட வாக்குத்தத்தம் இருக்கா? உங்களுக்கான வாக்குத்தத்தம் இருக்கா? கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் இருக்கா? அந்த வாக்குத்தத்தம் இருந்துச்சுன்னா அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கங்க, அது நடக்கும். யாரு வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, யாரு கூட சேர்ந்து ஜெபிச்சாலும் சரி, ஜெபிக்காட்டியும் சரி, யாரு கூட என் தரிசனத்துல நின்னாலும் சரி, நிக்காட்டியும் சரி, யாரு என்னோட ஊழியத்துக்கு வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, கர்த்தர் என்கிட்ட வாக்கு பண்ணி இருக்கிறார், கர்த்தர் எனக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நீ பின்தொடர்ந்து போ, நீ அதை திருப்பிக் கொள்ளுவாய். வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்க வாழ்க்கையினுடைய விடுதலைக்கு நீங்க இன்னைக்கு எடுக்கிற இந்த முயற்சியை ஒரு நாளும் விட்டுறாதீங்க, ஒரு நாளும் விட்டுறாதீங்க. ஒரு விடுதலையை பார்க்கிற வரைக்கும், ஒரு நன்மையை பார்க்கிற வரைக்கும், ஒரு அற்புதத்தை பார்க்கிற வரைக்கும், ஒரு அதிசயத்தை பார்க்கிற வரைக்கும், ஒரு விடுதலையை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்கிற வரைக்கும், சத்துரு தோல்வி அடைஞ்சு விழுகிற வரைக்கும் விடாதீங்க, விடாதீங்க. உறுதியா பிடிச்சுக்கங்க. பவுல் எழுதுறார், ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசத்தை அறிக்கை இடுகிறதிலே நாம் உறுதியா இருப்போமே ஆனால் நாம் தேவனுடைய வீடா இருப்போம். அந்த விசுவாசத்தை பிடிச்சுக்கங்க. ஒரு விடுதலை நாம் பார்க்கணும், ஒரு நன்மையை பார்க்கிற வரைக்கும் உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே, உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவன் உம்மையை நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக் கொள்ளுவேன். வேத வார்த்தை சொல்லுகிறது, 19வது வசனம், 1 சாமுவேல் 30:19, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறிதாகிலும் பெரிதாகிலும், குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். அதற்கு மேல உள்ள வசனம் சொல்லுகிறது, அமலேக்கியர் பிடித்து
கொண்டு போன எல்லாவற்றையும், என்னது, எல்லாவற்றையும், தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தார். அவன் எப்படி யுத்தம் பண்ணினானா, 17வது வசனம் சொல்லுகிறது, அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும், எவ்வளவு நேரங்க, 24 மணி நேரம் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். விடுதலை சும்மா வராது சிஸ்டர், பிரதர். ஆசீர்வாதம் சும்மா வராது. இயேசு கிறிஸ்து மந்திரம் போட்டுலாம் தருகிறவர் அல்ல. வேத வார்த்தை சொல்லுகிறது, கையின் பிரயாசத்துக்கு தக்க பலனை தருகிறவர். நம்ம எவ்வளவு எஃபெக்ட் எடுக்கிறோமோ, எவ்வளவு ஜெபிக்கிறோமோ, எவ்வளவு உண்மையா இருக்கிறோமோ, எவ்வளவு உத்தமமா இருக்கிறோமோ, எவ்வளவு சரியா இருக்கிறோமோ, அதற்கு தக்க பலனை கர்த்தர் பரத்திலிருந்து தருவார். நம்ம பிரயாசப்படணும். நம்ம பிரயாசப்பட்டா அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவார். சங்கீதம் 128 2வது வசனம் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை. அப்ப அந்த கை பிரயாசப்படணும்ல, சொல்லுங்க. கை பிரயாசப்படாம எப்படி சாப்பிட முடியும்? கை பிரயாசப்படாம நன்மையை எப்படி பார்க்க முடியும்? மொட்டங்கால் போட்டு உபவாசம் இருந்து குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக ஜெபிக்காத ஒரு மனிதன் விடுதலையை பார்க்கவே முடியாது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தங்கள் வாழ்க்கையில் உரிமையாக்கி கொண்டு அதை விசுவாசத்தில் அறிக்கை செய்து ஜெபிக்காத ஒரு மனிதன், 1 வருஷத்துல 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு வந்து சவுத்துல ஓட்டிட்டா நடந்துரும் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டாரு. அதை உரிமை பாராட்டி, அதற்கான கிரயத்தை செலுத்தி, அதற்கான அர்ப்பணிப்பை, அதற்கான கீழ்ப்படிதலை நம்ம கொடுத்தாதான் கர்த்தர் அதை பார்ப்பாரு. அதை பார்த்து அதுக்கு தக்கதான பலனை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நம்ம இப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போறோம். அப்ப அந்த இக்கட்டான நேரத்தில் நம்பர் 1, என்ன நான் கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக்கணும். என் பலத்தில் இதை செய்ய முடியாது, என் ஞானத்தில் இதை செய்ய முடியாது, என் அறிவில் இதை நான் செய்ய முடியாது. இதை நான் கர்த்தரை சார்ந்து கொண்டாதான், கர்த்தருக்குள்ள என்னை திடப்படுத்தி கொண்டாதான், கர்த்தருடைய பிரசன்னத்தில் காத்திருந்து இதற்காக என்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து என்னை நான் பலப்படுத்திக்கிட்டா தான் இதில் இருந்து விடுதலையை பெற முடியும். நம்பர் 2, இதை நான் இதில் இருந்து விடுதலை பெறணுமா, கர்த்தர்கிட்ட போய் விசாரித்து, ஆண்டவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு, ஆலோசனை கேட்டு, ஆண்டவருடைய நடத்துதல் என் வாழ்க்கையில எப்படி இருக்கு, ஆண்டவருடைய நடத்துதல் என் குடும்பத்துக்குள்ள எப்படி இருக்கு, ஆண்டவருடைய கைடன்ஸ் எனக்கு எந்த மாதிரி கிடைக்குது, அதை பார்த்து அதுக்கு அர்ப்பணித்து அதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதில் இருந்து விடுதலை தருவார். நம்பர் 3, தொடர்ந்து போய் விடுதலை கிடைக்கும் மற்றும் கர்த்தருடைய செயல்பாட்டை நான் பார்க்கிற மட்டும் என்னை அர்ப்பணித்து நான் செயல்படும் பொழுது கர்த்தர் அதிலிருந்து எனக்கு விடுதலை தருவார். இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவர் முதல்ல நம்மளை பலப்படுத்தும்படி ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த இக்கட்டில், இந்த நெருக்கத்தில், இந்த போராட்டத்தில் ஆண்டவரே நான் என்னை பலப்படுத்திக்க உங்க சமூகத்துக்கு வர ஆண்டவரே. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதலை தாண்டுவேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உம்முடைய பலன் என் மேல தங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நல்ல ஆவி என தங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் பலன் எனக்கு வரட்டும் ஆண்டவரே. இயேசு அப்போஸ்தலர்களை அனுப்பும் பொழுது அந்த உன்னதத்தின் பலத்தை கொடுத்து அனுப்பினார். சத்துருவை எதிர்க்க அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க. என் மாம்ச பலத்தில், என்னுடைய சுய பலத்தில் நான் இதை செய்ய போறதில்ல.
கர்த்தருக்குள்ள என்னை பலப்படுத்தி கொண்டு, கர்த்தருக்குள்ள என்னை திடப்படுத்தி கொண்டு, உங்க சாய்ஸ் கர்த்தருக்குள்ள என் ஆவியை பலப்படுத்தி கொண்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது, ஆண்டவரே உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு, உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு, உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு, உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு, உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் ஏன் இஷ்டத்துக்கு செய்ய மாட்டேன், நான் ஏன் இஷ்டத்துக்கு செய்ய மாட்டேன், நான் ஏன் விருப்பத்துக்கு செய்ய மாட்டேன், நான் எனக்கு தெரியுன்றதுக்காக நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே ஓ ராபா ஷகாடா ராபாடா ராபாதாடா, கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்டு கர்த்தருடைய நடத்துதல் என் வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் செயல்படுவேன். ஆண்டவரே நான் தன்னிச்சையா செயல்பட, தான் தோன்றித்தனமா செயல்பட மாட்டேன். கர்த்தருடைய நடத்துதலோடு நான் தொடர்ந்து போவேன். ஆண்டவரே நான் இன்னைக்கு முடங்கி போயிருக்கலாம், கால்கள் தள்ளாடலாம், ஆண்டவரே என் கைகள் தளர்ந்து போயிருக்கலாம், என் முழங்கால்கள் தள்ளாடிக்கிட்டு இருக்கலாம், ஆனா நான் தொடர்ந்து போவேன். ஆண்டவரே கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீரே. ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுத்து ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்துல நாம் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், யேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், யேசையா ஸ்தோத்திரம். மான்களைப் போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். மான்களைப் போல ஓடச் செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். ஐயா ஸ்தோத்திரம், யேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், யேசையா ஸ்தோத்திரம். பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், யேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், யேசையா ஸ்தோத்திரம். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. கவனிங்க, சத்துருவ
ரெண்டாவது சத்துருவை வீழ்த்துறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், சாட்சியின் வசனத்தினால சத்துருவை ஜெயித்தார்கள். மூன்றாவது சத்துருவை ஜெயிக்க நம்ம செய்ய வேண்டிய ஒன்று, எல்லா சமயத்திலும் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ணி. நான்காவது சத்துருவை மேற்கொள்றதுக்கு நமக்கு தேவை, நாம் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நம்முடைய போராயுதங்கள் தேவ பலனாயிருக்கிறது. அது மாம்சத்துக்குரியவைகளாய் இல்லாமல் தேவ பலனாயிருக்கிறது. இவைகளை கொண்டுதான் நம்ம சத்துருவை மேற்கொள்ள முடியும், இவைகளை கொண்டுதான் சத்துருவை வீழ்த்த முடியும். அப்படியே ஆண்டவருடைய கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வருகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுங்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். இயேசுன்ற நாமம்தான் நமக்கு விடுதலையை தரும், இயேசுன்ற நாமம்தான் நமக்கு வாழ்வை தரும், இயேசுன்ற நாமம்தான் நமக்கு நன்மையை தரும். நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரே உங்க நாமத்தை சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தினால என் வியாதிகள் சுகமடைவதாக, கர்த்தருடைய நாமத்தினால என் மேல் மோதி அடிக்கிற பெரும் வெள்ளங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. ஜெபம் பண்ணுங்க. என் மேல் எழும்புகிற பிசாசினுடைய சீற்றங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே தணிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே என் கையின் பிரயாசங்கள், என் தொழிலுக்கான வழி வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. இரண்டாவது இயேசுவின் ரத்தம். ஆண்டவரே நீர் சிந்தின அந்த ரத்தத்தை எடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிலுவையில் சிந்தின அந்த மாசற்ற குற்றமற்ற அந்த விலையேற பெற்ற ரத்தத்தை இயேசுவின் நாமத்திலே எல்லையில தெளிக்கிற ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை உச்சரித்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை என் எல்லையில தெளிக்கிற ஆண்டவரே, என் வீட்டில் தெளிக்கிற ஆண்டவரே, என் நிலக்கால்களில் பூசுற ஆண்டவரே, என் ஜன்னல்களில் இயேசுவே உம்முடைய ரத்தத்தை பூசுற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் வீட்டுக்குள்ள செயல்படுகிற எல்லா முரட்டாட்டங்கள், கீழ்ப்படியாமைகள், வீட்டுக்குள்ள செயல்படுகிற எல்லா தருத்திரங்கள், வீட்டுக்குள்ள செயல்படுகிற எல்லா சண்டைகள், சமாதான கேடுகள் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்ருவின் சீற்றங்கள் தணிக்கப்பட்டு போவதாக, தணிக்கப்பட்டு போவதாக. உங்க பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற. பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன், பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். மாம்சத்துல ஜெபிக்க போறதில்ல, நான் ஆவியில ஜெபிக்க, ஆவியில ஜெபிக்க. ஆவியானவரோட இயேசு அந்த வனாந்தரத்துல பரிசுத்த ஆவியின் பலத்தினால் கொண்டு போகப்பட்டு அவர் பிசாசை மேற்கொண்டு வெற்றி பெற்றது போல ஆண்டவரே உங்க பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, இன்றைக்கு இந்த இடத்துல கூடி இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சிறையிருப்புகள் திருப்பப்படுவதாக. இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு போனது நிமித்தம் என் சிறையிருப்பு மாறினதுன்னு சொல்லத்தக்க, ஒரு விடுதலை உண்டானதுன்னு சொல்லத்தக்க, ஒரு சுகம் உண்டானதுன்னு சொல்லத்தக்க உம்முடைய தெய்வீக வல்லமை உம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை தொடுவதாக. நீர் எனக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி ஜெபிக்கிறேன். எல்லா சத்துருவின் கிரியைகள் விலகி போகட்டும். உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சிலுவையின் இரத்தத்துக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க, வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம், மனதார ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில்